இந்த வீடியோவில் புன்னக்குடா தலவாயில 37 பெர்ச் உறுதி காணியில் உங்களுக்கு ஒரு 3 மாடி ஒரு பிசினஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ திரும்பவும் சொல்றேன், 37 பெர்ச் உறுதி காணியில உங்களுக்கு இந்த 3 மாடி பில்டிங் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 3 மாடியை நான் உங்களுக்கு மேலால சொல்லுமெண்டா கீழுக்கு 4 கடை இருக்கு. ஸோ நடுவுல பாத்தீங்கன்னு சொன்னா ரூம் வாடகைக்கு கொடுக்குற மாதிரி 10 ரூம் இருக்கு, அட்டாச் பாத்ரூம்களோட இருக்கு. அந்த 3வது தட்டு மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடு இருக்கு. ஸோ உங்களுக்கு கிச்சன் ரூம் சாமியரை எல்லா வசதியோடையும் ஒரு வீடு இருக்கு. அண்ட் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொட்டை மாடி இருக்கு. ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா புன்னக்குடா தலவாயில தான் வந்து உங்களுக்கு இப்ப விற்பனைக்காக வந்திருக்கு. நீங்க ஏன் இந்த ப்ராப்பர்ட்டியை வேண்டணும் என்கிட்ட கேட்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை வேண்டதுக்கான நிறைய சொலிடான காரணங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்றா சொல்றேன். முதலாவது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஜேஜே டெக்ஸ்டைல் லங்கா பிரைவேட் லிமிடெடால இந்த பில்டிங்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு துணிகளுக்கான டையிங் ஃபேக்டரி ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. சாதாரணமாகவே இந்த ஃபேக்டரியில 5000 இருந்து 10,000 பேர் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி நம்ம கிழக்கு மாகாணத்துல புன்னக்குடாவில் கட்டுப்பட்டு இப்ப தொடங்கப்பட போகுதுன்றது நீங்க சர்வசாதாரணமா எந்த ஒரு நியூஸ் சேனலா இருந்தாலும் சரி, கிழக்கு மாகாணத்தை சம்பந்தமா சர்ச் பண்ணீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். ஸோ அதையுமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துமே காட்டியிருப்பேன். ஸோ இந்த ஃபேக்டரி இங்க வாரதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மக்கள், ஸோ கிழக்கு மாகாணத்துல இருந்தும் சரி வேற வேற மாகாணங்கள்ல இருந்தும் சரி ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வேலைக்கு வர போறாங்க. அப்படி வேலைக்கு வந்தாங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற 10 ரூமுமே உங்களுக்கு காசை சும்மா அள்ளி தரப்போகுது. ஏனண்டா இன்னும் அந்த ஃபேக்டரி தொடங்குறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற என்ஜினியர்ஸ்மார் மேல இருக்கிற ரூம்ல தான் ரெண்டுக்கு இருக்காங்க. இதுலயே சாதாரணமா இந்த வாடகை மட்டுமே ஒரு 2 இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் இந்த பில்டிங்கால ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இப்பயே காணப்படுது. ஸோ இந்த ஃபேக்டரியுமே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னா இந்த பில்டிங்கோட வேல்யூ எல்லாம் வந்து வேற லெவல் ஆயிரும். ரெண்டாவது காரணம், இந்த பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4 பெரிய கடை இருக்கு. 12 அடிக்கு 22 அடி பரப்பு கொண்ட 4 பெரிய கடைகள் வந்து இந்த பில்டிங் தொகுதியில காணப்படுது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகா ஷட்டர் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா பிளைவுட்டால தற்காலிகமா, இப்ப ஒருத்தர் இல்லாதால தற்காலிகமா இதை வந்து அடைச்சி வச்சுக்காங்களே தவிர நல்ல பெரிய ஷட்டரோட 4 பெரிய கடைகள் இந்த பில்டிங்ல இருக்கு. அந்த கடைகளுக்கு முன்னுக்கு இப்படி பெரிய பார்க்கிங் வசதியுமே காணப்படுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம 3வது காரணம் பார்க்க போறோம். நம்ம இப்ப 2வது ஃப்ளோர்ல நின்று கொண்டிருக்கோம். இந்த ஃப்ளோரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரூம்ஸ்களுக்குண்டே டெடிகேஷனா கட்டியிருக்காங்க. ஸோ உள்ள வந்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த பக்கமும் ரூம் தான், இந்த பக்கமும் ரூம் தான். இந்த செட்ல மட்டுமே உங்களுக்கு 5 ரூம் காணப்படுது. ஸோ ரூம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஸ்பேஷியஸா தான் கட்டியிருக்காங்க. இப்பவே வந்து ரூம்ல ஆட்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்காங்க. ஸோ இந்த ரூம் எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸான ரூம் தான். ஸோ நான் நீட்டாக இவ்வளோ ஆக்கள் இருக்கிறதால நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்ட விரும்பலை. அண்ட் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய காமன் பாத்ரூம்ஸ் வந்து இருக்காங்க, அட்டாச் பாத்ரூம் எல்லாமே வந்து. ஸோ இதுக்குள்ளே குளிக்கிற வசதி கொமெண்ட் எல்லாமே இருக்கு, நல்ல பெரிய பாத்ரூம். ஸோ இது வந்து ரூம்ஸாக கொடுத்து உழைக்கணும்னு நினைக்கிறாங்களும். இப்படி இந்த கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிற என்ஜினியர்ஸ்மார் அவங்களுக்கெல்லாம் வந்து ரூம்ஸாக கொடுத்து உழைக்கிறதுக்குமே வந்து ஸோ இந்த ஃப்ளோர் நல்லம். ஸோ இது வந்து 5 ரூம் இருக்கு. இதே மாதிரி இந்த ஃப்ளோர்ல இன்னொரு செட்டப் அங்கால இருக்கு. இது அது எல்லாமே சேமா இருக்கும். அங்க 5 ரூம் இருக்கு. மொத்தம் 10 ரூம்ஸ் இருக்கு. ஸோ 10 ரூம்ஸ் வந்து இந்த ஃப்ளோர்ல இருக்கு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம 4வது காரணம். இப்ப நம்ம 4வது காரணம் பார்க்க போறோம். என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வேண்டதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா நான் இந்த 4வது காரணத்தை சொல்லுவோம். நம்ம இப்ப 3வது ஃப்ளோர்ல நிற்கும். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு வீடு செட்டப். எப்படி உங்களுக்கு அடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கடைகள் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 2வது ஃப்ளோரில் வந்து நீங்கள் ரூம் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் வாடகைக்கு கொடுத்துட்டு நீங்கள் இங்கேயே செட்டில் ஆகணும், உங்களோட ஃபேமிலியோட தங்கி இருந்து இந்த கீழே நடக்கிற எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு குடும்பம் அழகா தங்குறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களோடையும் அழகான ஒரு வீடு மேலுக்கு 3rd ஃப்ளோரில் இருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த புன்னக்குடா தலவாட வியூ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற லெவலாக இருக்கும், குழுகுழு காத்தோட இருக்கும். அதே மாதிரி இப்போ சும்மா ஏனோ தானே உண்டு இந்த வீட்டை கட்டலை. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து ஜிப்சம் ஒர்க் எல்லாம் செஞ்சு கட்டியிருக்காங்க. ஈவன் ஒரு தூணாக இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த டிவியை வைக்கிறது கூட இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டிசைனாக கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. உண்மையாக சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்து கட்டின ஒரு ப்ராப்பர்ட்டி. உண்மையாக அந்த வீட்டோட இந்த ஜிப்சம் ஒர்க் எல்லாம் பாருங்க, சும்மா ஒரு கடை ப்ராப்பர்ட்டி அண்டி இல்லாமல் இந்த மேலுக்கு ஒரு ஃபேமிலி சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையான மாதிரி
இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதொரு ரூம், இதொரு ரூம், அங்கால ஒரு ரூம் காணப்படுது. இந்த ரூம்லையும் வந்து அட்டாச் பாத்ரூமோட இந்த ரூம் இருக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு காமன் பாத்ரூம், இது ஒரு காமன் பாத்ரூம். நல்ல பெரிய கிச்சனும் காணப்படுது. ஸோ ஒரு நல்ல பெரிய கிச்சனும் காணப்படுது. ஸோ இப்போ ஆக்கள் இருக்கிறதால நான் அதெல்லாம் போய் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டலை. பட் உண்மையாகவே வந்து ஒரு நல்ல அழகான வீடு. இதைத்தான் நான் உங்களுக்கு 4வது காரணமாக சொல்லுவேன். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகோ வெளிநாட்டில் இருந்து வந்தோ தங்குறதுக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு தங்கணும் மட்டும் நினைச்சிருப்பீங்க. ஸோ அப்படியான ஆட்களுக்குமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லுவேன். அப்படி இல்லை நாங்கள் மட்டக்களப்பில் இருக்கோம், செட்டில் ஆகணும், ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆக போகிறோம்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதுக்குமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வேண்டுறதுக்கான 5வது காரணம் எனக்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த வியூவை தான் சொல்லுவேன். புன்னக்குடாவில் இந்த பில்டிங் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. இதுக்கு இந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது, புன்னக்குடா ஸ்கூல் இருக்குது. பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 37 பேஜ் காணின்றது இந்த பில்டிங்கை விட்டு பின்னுக்கு பாருங்க, அந்த மதில் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த காணி தான். 37 பேஜுக்குள்ளே இந்த காணியுமே வந்து வரப்போகுது. பின்னுக்குமே வந்து நீங்கள் சைட்டால் ஒரு பெரிய பார்க்கிங் ஆக்குறேன்னு சொன்னாலும் இது ஒரு பார்க்கிங் ஆக்கி கொள்ளலாம். அல்லது பின்னுக்கு நீங்கள் வீடு கட்டுறது, அல்லது உங்களுக்கு விருப்பமான என்ன விஷயமோ செய்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 18-19 பேஜ் கிட்ட பின்னுக்கே வந்து உங்களுக்கு சாதாரணமாக இருக்கு. அண்ட் வளைச்சு வர பாருங்க குடியிருப்பு பகுதி எத்தனை வீடு இருக்குன்னு பாருங்க. ஸோ வளைச்சு வர வீடு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிகள் காணப்படுது. முன்னுக்குமே வந்து ஸோ தென்னந்தோட்டம் எல்லாம் ஆட்கள் வச்சிருக்காங்க, நிறைய காணி இருக்கு. உண்மையாக இவிடத்தை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நின்று ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும் காற்று இவ்வளவு கூலாக வந்து கொண்டிருக்கு. இந்த ரோட்டால இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னு சொன்னால் அந்த ஜேஜே டெக்ஸ்டைல் வரப்போகுது. ஸோ அதுவுமே ஒரு 1-1.5 கிலோமீட்டருக்குள்ளே வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த டெக்ஸ்டைல் வந்து ஓப்பன் ஆனால் இந்த ஏரியாவை வந்து வேற லெவலாக டெவலப் ஆக போகுது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு மட்டக்களப்பில் கிழக்கு மாகாணத்தில் வந்து ஒரு பெரிய முதலீடு செய்ய போறீங்கன்னு சொன்னாலும் இந்த புன்னக்குடா தலவாயில் காணப்படுற இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக காணப்படும். ஸோ அப்படி இல்லை இலங்கையில் இருந்து கொண்டே உங்களோட பணத்தை சேஃபான ஒரு இடத்துல போடணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னாலும் இது ஒரு உறுதி காணி 37 பேஜ். அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா நாளைக்கு பெருகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஸோ இவ்வளவு சொல்ற நாம எப்படி இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னோம்னு சொன்னா நீங்க ஏறாவூர் போலீஸுக்கு முன்னுக்கு காணப்படுற ரவுண்ட் அபவுட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ரவுண்ட் அபவுட்ல இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா அந்த ரோட்டே வந்து பாத்தீங்கன்னா கார்பெட் ரோட் மாதிரி தான் இருக்கும். அதால ஸ்ட்ரெயிட்டாவே வந்தீங்கன்னு சொன்னா நம்மட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து சேர்ந்துருவீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில இன்னொரு முக்கியமான விஷயம், புரோக்கர் எல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் புரோக்கர் வந்தாலே அவங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் கமிஷன் பார்த்தீங்கன்னா 10-15 லட்சம் கேட்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ற நம்பர். ஸோ நீங்கள் ஓனர்கிட்ட அடித்து என்ன விலை ஏதுன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ நெகோஷியேட் பண்ணுறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்களோட கதைச்சி பேசி இந்த ஒரு சிறந்த முதலீடை உங்களை ஆக்கிக்கொள்ளுங்க.